குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு வந்து தமிழ் புதல்வன் நான் அந்த திட்டங்கள்லாம் வந்து ரூ. 1000 வர வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல மாறுதலான குறைஞ்சபட்சம். விஜய் மீண்டும் சிக்ஸர் அப்படின்னு போட்டு போடுறாங்க. என்ன முதல் பெண் அமைச்சர் இதே சொல்றாங்க. முதல் இல்ல, பெண் இல்ல, அதான் அமைச்சர் சொல்றேன். பெண் அமைச்சர் அவங்க அவங்க வந்து எல்லாமே ஏதோ இப்போதும் தான் தொடங்குது. தமிழர் நாகரிகமே இன்னையில இருந்து தான் தொடங்குதுங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது சட்டமாக இருக்கு. ஆர்ப்பாட்டம் இல்ல 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் அவங்க நடத்தலன்னா அப்புறம் அந்த அமைப்புகளை வச்சிருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அவங்க நடத்தட்டும். அது சொல்ற ஒரு இஸ்லாமியரா இன்னொருத்தரால ஏன் நீங்க பாக்குறீங்க? நீங்க ஏற்கனவே இந்துக்கள்ல இருந்து சொன்னவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டீங்களா? அம்பேத்கர் வந்து சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னாரு, அவருக்கு பதில் சொல்லிட்டீங்களா நீங்க? நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க வந்து களத்துல இறங்கிருக்கிறோம். ஸ்ரீதர் வெம்பும் நீங்களும் நானும் எந்த புள்ளியில் இணைவதற்கு சனாதனம் வழிவைக்கிறது என்று சொல்லுங்கள். நாம் அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு விஜய் இசைந்தார். எடப்பாடியில தான் அது கெட்டு போய்விட்டுங்கிறத சொல்லி சொல்றாரு. அப்ப கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா இது எந்த லைன் எடுக்குங்கிறத எப்படி புரிஞ்சு? ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பதுதான் RSS பாஜகவினுடைய திட்டம். அதிலே இப்போது அவர்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அது அமையவில்லை என்றாலும் கூட அவர்கள் விரும்பிய ஒன்று அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் விஜயனுடைய அரசு அமைந்ததை உளமாற அவர்கள் தமிழக வெற்றி கழகமாகட்டும் கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது இதில் எல்லாம் எனக்கு தெரியும் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், தமாகவின் மாநில பொறுப்பாளர் திரு ஆதவன் டீச்சனி அவர். வணக்கம். வணக்கம். குறிப்பா தலைகீழ் மாற்றத்தை சந்தித்துள்ள தமிழ்நாடு அரசியல் சூழல், ஆட்சிக்கு சிஎம் வந்த பிறகு, விஜய் வந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லா விஷயமே பேசும் பொருளாக மாறிவிட்டது. இப்ப அதிமுகவில் நடக்கக்கூடிய தள்ளுமுள்ளுங்கிறது இப்ப அதிகப்படியாக போய் கிட்டத்தட்ட கட்சி உடையும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் நியூஸ் என்னன்னாக்கா, அதிமுக அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. தருமர் எம்பிகள் கூட பாத்தீங்கன்னாக்கா சண்முகம் சைடு போய்கிட்டு இருக்காங்க. சபாநாயகர் அறையிலுமே கூட இருதரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு வாதம் போய்கிட்டு இருக்குது. இந்த மூவ் வந்து இயல்பானதானா, விஜய்க்கு ஆதரவாக வந்த விளைவா, அல்லது இதுக்கு பின்னாடி எதுவும் மேலிருந்து அழுத்தம் இருக்கிறதா? முதற்கட்டமா இதை எப்படி சொல்ல பாக்குறீங்க? தேர்தலுக்கு முன்பாகவே விஜய்க்கு வந்து ஒரு பெரும்பான்மை கிடைக்கும்லாம் யாரும் ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னவங்க யாரும் இல்லை. அந்த ஒரே ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை தவிர வேற யாரும் சொல்லலை. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி, RSS அந்த பரிவாரங்களை பொறுத்தவரையிலும் அதிமுகவுக்கு ஒருவேளை போதுமான அளவுக்கு இடம் கிடைக்காத ஒரு சூழலில் விஜய் பெறக்கூடிய இடங்களையும் சேர்த்து வைத்து ஒரு கூட்டு அமைச்சரவை என்பதுதான் அவர்கள் பலரும் பேசிக் கொண்டிருந்த விஷயமாக இருந்தது. ஆனால் தேர்தலுடைய முடிவு வேறு விதமாக இருக்கிற போது அவங்களுக்கு போதுமான பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், பிளான் B என்ற அடிப்படையிலே தாவேகா ஆட்சி அமைப்பது, அதிமுக அதை ஆதரிப்பது என்ற நிலைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் இந்தியா திமுக தலைமையிலான கூட்டணியிலே ஆதரவு கேட்டு விஜய் வந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். அதற்கு இடையில் தான் அதிமுகவில் அவர் ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி என்று பலராலும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் 11வது தோல்வியும் அவர் சந்தித்த போது நிச்சயமாக ஒருவருடைய தலைமையில் தொடர்ச்சியாக தோல்வியை எதிர்கொள்ளுகிற போது கட்சி அணிகள் அல்லது அடுத்த கட்ட தலைவர்களிடையே ஒரு அதிருப்தி என்பது இயல்பாக ஏற்படக்கூடியதுதான். அது சகஜமானதுதான். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அதை சமாளித்து ஒரு தலைமை பண்புடன் அதை சரி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியினால் அது முடியவில்லை என்பது ஒரு பக்கம். அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பது மிக பட்டவர்த்தமாக தெரிகிறது. ஏனென்றால் நீங்க வந்து அவங்க பேச்சு எல்லாமே இப்ப அதை நோக்கிதான் போகுது. அப்படி இருக்கிற போது இது பாரதிய ஜனதா கட்சி இதற்கு பின்புலமாக இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகத்திற்குரிய விஷயத்தை பின்னால் தள்ளி வைத்து விட்டாலும் கூட இவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைமை அதனுடைய அமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து தனியாக அவர்கள் ஒரு அணியாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியினுடைய தலைவர், அதனுடைய சட்டமன்ற தலைவர், இவங்கெல்லாம் சொன்ன கட்டுப்பாடுகளை மீறி அவர்கள் வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில்
அவர்கள் தங்களுடைய ஆதரவை விஜய்க்கு தெரிவித்திருக்கிறார்கள். சபாநாயகரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஒரு ஒரு விதிகளுக்கு புறம்பாக அவரை வேலுமணியை வந்து பேச அனுமதிக்கிறாரு. இன்னொரு அணியினுடைய தலைவராக அவரை அங்கீகரித்து பேச அனுமதிக்கிறார். ரெண்டாவது, இன்னைக்கு சட்டமன்றத்துல விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை என்பதை விட கூடுதலாக கிடைத்துவிட்டதை போன்ற ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். உண்மையில் நீதிமன்றத்திற்கு யாரேனும் செல்லக்கூடுமானால் இவர்களுக்கு வாக்களித்த அதிமுகவினர் அனைவருமே ஒரு பதவி இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் என்றெல்லாம் சட்ட நிபுணர்கள் பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக கட்சியை பொறுத்தவரையிலும் அது தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்த பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாடுதான் அதை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பதுதான் RSS பாஜகவினுடைய திட்டம். அதிலே இப்போது அவர்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அது அமையவில்லை என்றாலும் கூட அவர்கள் விரும்பிய ஒன்று அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் விஜயனுடைய அரசு அமைந்ததை உளமாற அவர்கள் வரவேற்கிறார்கள். அதிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதுல நமக்கு வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்தியா கூட்டணியிலிருந்து, அதாவது திமுக கூட்டணியிலிருந்து வந்த காங்கிரஸ் அல்லது திமுக, இந்த மற்ற கட்சிகளினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, IUML, VCK இவர்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு என்கிற பெயர் அவர்களுக்கு உறுத்தலாக தெரியக்கூடும். ஆகவே நேரடியாகவே அதிமுகவிலிருந்து ஒரு அணியை உருவாக்கி அவர்களுடைய ஆதரவில் இயங்கக்கூடிய அரசாக இது நாளடைவில் மாறும் என்று நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த உருவாகி இருக்கக்கூடிய கழகங்கள் இல்லாத தமிழக அரசை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் பாரதிய ஜனதா கட்சி உற்சாகமாக ஈடுபட்டு இருப்பதாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதெல்லாமே பின்னாடி வெளியில் வரும்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி அதிமுகவினுடைய மெய்யான தொண்டர்கள் அப்படின்னு அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1.5 கோடி தொண்டர்கள்லாம் எங்க போனாங்க, யாரு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை மீறி இன்றைக்கு அந்த அலுவலகத்தை கைப்பற்றி விடுவார்களா எதிரணி என்கிற கவலையில் அல்லது முன்னெச்சரிக்கையில் அதிகாரப்பூர்வமான அதிமுக தலைமை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது, அது மேற்கொண்டிருக்கிறது. CV சண்முகத்தை பொறுத்தவரையிலும் அது எங்கள் கோயில், அதற்குள் நாங்கள் முறையான இது பெறாம நாங்க சட்ட அங்கீகாரம் இல்லாமல் நாங்கள் உள்ளே நுழைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபதம் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. நம்ம அதை பொறுத்த வரைக்கும் வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அதை தவிர வேற என்ன நம்ம பார்க்க வேண்டியது? இல்ல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து இப்ப சட்டப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி கையில நீ கட்சி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அணி சேர்க்கையை பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா CV சண்முகத்துக்கு ஆதரவு கொடுது, எம்பிக்கள் இங்க வர்றாங்க, அவருடைய மாத இதழ் கூட அதிகாரப்பூர்வமா அவர் கைக்கு வருது. இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா நேற்றைய இரவு வந்து CV சண்முகம் முக்கியமான விஷயத்தை சொன்னார். தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு விஜய் இசைந்தார், எடப்பாடியில தான் அது கெட்டு போய் விட்டுங்கிறத வச்சுட்டு சொல்றாரு. அப்ப கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா இது எந்த லைன் எடுக்குங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அவங்க அடுத்து வேற ஒன்றும் ரொம்ப நாள் இது இப்படியே மூடு மந்திரமா போகாது. இப்போ கிட்டத்தட்ட வெளிப்படையா வந்துட்டாங்கல்ல விஜய்க்கு ஆதரவாக அப்படிங்கிறதா இந்த அணியினுடைய பிளவே விஜய்க்கு இந்த தமிழ்நாடு அரசில் பங்கெடுப்பது என்பது பற்றி தான். அதுல இப்போ வந்திருக்கிற இந்த தலைவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவர்கள் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வழக்குகள் கூட சில பேர் மீது இருக்கிறது. இவர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு தொடர்ந்து ஏற்கனவே 5 ஆண்டுகள் பதவியில் இல்லாம அதிகாரம் இல்லாம இருந்திருக்காங்க. அப்போ இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் அல்லது ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் அதனுடைய அணியிலே இருப்பவர்கள் என்று காட்டிக்கொள்வது இப்ப அவர்களுக்கு தேவையாக இருக்கலாம். அதே போல அது அவர்களுடைய ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய இசைவும் அதற்கு இருக்கக்கூடும். ஆகவே இது எல்லாமே இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரையிலும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இங்கு இருக்கக்கூடிய விஜய் அரசாங்கத்தை பாதுகாப்பது என்பதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருப்பதாக நான் தெரிந்து கொள்கிறேன். ஒரு பக்கம் இப்படி சொல்றீங்க, ஆனா இப்பயும் கூட VCK, CPM, CPI போன்ற கட்சிகள் கவர்னாச்சு உள்ள வந்துடக்கூடாதுங்கிற ஸ்டாண்ட்ல இன்னமும் கூட இருப்பதா நம்புவதாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது பின்னாளில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இதற்கிடையே நேற்று நடந்த விஷயத்துல சம்பவம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சட்டசபையில கிட்டத்தட்ட உதயநிதி அவர்கள் நிறைய இடங்கள்ல கோடிட்டு காட்டுக்காரு, தவறுல சுட்டி காட்டுக்கா, சோபா மாடலுங்கிறாரு, ரீல்ஸ்ங்கிறாரு, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் அங்க எதுவும் ரியாக்ட் பண்ணாம போய் ட்விட்டர்ல போய் திரும்ப ரியாக்ட் பண்றாரு CM. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல விஜய் வந்து என்ன வந்து வாய்த்துடுக்கோட பேசினாரையும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய தயவில் தான் அந்த அரசு இருக்கிறது என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. அதிகாரப்பூர்வமாக சட்டப்படி
சி.வி. சண்முகம் அணியினர் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவில் என் அரசு இருக்கிறது என்று அவர் சொல்வது என்பது இன்றைக்கு சட்டத்திற்கு ஏற்புடையது அல்ல. அப்படி சொன்னால் அவர் ஒரு குதிரை பேரம் நடத்தியிருக்கிறார். அதன் மூலமாக ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை ஏதோ ஒரு வகையிலே தன் பக்கம் கொண்டு வந்திருக்கிறார் சட்டத்துக்கு புறம்பான வழியில் என்று அது புரிந்து கொள்ளப்படும். இது கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது விடுதலை சிறுத்தையை பொறுத்தவரையிலும் மிக தெளிவாக அறிவித்தார்கள். நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இதுல எந்த ஆதாயமும் கிடையாது. அவர்களால் இந்த தாவேகாவுக்கு தான் ஆதாயமே ஒழிய அவர்களுக்கு இதிலே எந்த ஆதாயமும் கிடையாது. அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு மக்கள் நலன் என்பதும் தமிழ்நாட்டினுடைய நலன் என்பதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆகவே இன்றைக்கு இவர் எவ்வளவு வாய்த்துடுக்காக பேசினாலும் திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவில் தான் இந்த அரசு இருக்கிறது என்பதை அவர் மறந்து விடுவாரேயானால் அதற்குண்டான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. 2வது, அதிமுகவினுடைய அல்லது வெளியில் இருக்கக்கூடிய பாமக, பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம் கூட இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இருந்தாலும் கூட அதெல்லாம் இன்றைக்கு அவசியமற்ற ஒன்றாக அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதை ஒட்டி அவர் மிதப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மிதப்பு என்பது இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அணியினுடைய ஆதரவை நம்பி ஏற்கனவே நிபந்தனையற்று ஆதரவு கொடுத்தவர்களை உதாசீனம் செய்வதற்கு அவர் முன்வருவாரானால் அதற்குண்டான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. நேற்றைய சட்டமன்ற விஷயங்களை பொறுத்தவரையிலும் பலருமே மிக சிறப்பாக நேற்றைய அந்த கூட்டத்தை கையாண்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பாக விசிகாவிலிருந்து பேசிய தொடர் வன்னியரசு, தேமுதிகவிலிருந்து பேசிய பிரேமலதா அவர்கள், இவங்க எல்லாமே உதயநிதி, இவங்க எல்லாமே ரொம்ப நேற்றுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு அவர் அங்கேயே தனக்கு மனதிற்கு பட்டதை வெளிப்படையாக பேசியிருக்கலாம். ஏனென்றால் அது ஒரு லைவ்ல எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத மக்கள் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சில பஞ்சு டைலாக்களை மட்டும் பேசிவிட்டு இது குதிரை பேர அரசு அல்ல, குதிரை வேக அரசு அப்படின்லாம் பேசிட்டு ரொம்ப செலக்டிவா சில விஷயங்களுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவர்கள் வைத்த முக்கியமான விஷயங்கள் எதுக்குமே பதில் சொல்லாம கிளம்பி போய் அதுக்கப்புறம் ட்விட்டர் ஸ்பேஸ்ல போய் பதிவு பண்றது அப்படிங்கிறது, பதில் சொல்றதுங்கிறது, அது மறுபடியும் அவர் இந்த சமூக ஊடகங்களை இன்ஃபுளுசர்ஸ் வச்சு தான் சரியான ஒரு அரசை நடத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்றுதான் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்ல, அந்த இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சாங்க. குறிப்பாக கடந்த காலத்தில் இந்த திட்டங்கள்லாம் தொடர வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அதற்கு அது நிச்சயம் தொடரும்னாரு. தொடரும் சொல்வது மட்டுமல்லாமல் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்க குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் அந்த திட்டங்கள்லாம் 1000 ரூபாய்ங்கிறது வர வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த சோசியக்காரையும் பதவி விட்டு நீக்கியிருக்காரு. இது ஒரு நல்ல மாறுதலான குறைஞ்சபட்சம். அதை எப்படி போகுது? இல்ல, முதல்ல ஜோசியக்காரரை நியமிச்சது தப்புன்ற முடிவுக்கு வருவோம். அப்புறம் தான் அது நீக்கினது சரின்ற இடத்துக்கு போக முடியும். முதல்ல அப்படி ஒரு நியமனம் அவசியமா என்கிற ஒரு கேள்வியை தான் பலரும் எழுப்பினார்கள். அது ஒரு தேவையற்ற எடுப்பில் முதல் அடியே அவர் தவறாக எடுத்து வைத்தார் என்பதை காட்டியது. இந்த மாதிரியாக அவர் ஒரு சொந்த ஆதாயங்களுக்காக அல்லது அவருடைய விருப்ப வெறுப்புகளுக்காக அவர்களுக்கு அனுசரணையானவர்களுக்காக அரசை வளைப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் அப்படிங்கிறதே எடுத்தெடுப்பில் வெளிப்பட்டது. அதுதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்னைக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு அந்த ஒரு வெளிநாட்டுக்கார் இறக்குமதியில அது சம்பந்தமான வரி ஏய்ப்பு பிரச்சனை ஏதோ ஒண்ணுல அவருக்கு வழக்கறிஞராக வாதிட்ட அவரை இன்னைக்கு அரசு தலைமை வழக்கறிஞர் நியமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ இவர் அரசு நிறுவனம் முழுவதையும் எப்படி பாஜகவினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அமைப்புகள் அனைத்தையும் RSS-ஐ வைத்து நிரப்பி கொண்டிருக்கிறார்களோ அதே போல விஜய் தான் இந்த இடத்திற்கு சேர்வதற்கு யாரெல்லாம் மறைமுகமாகவும் பல்வேறு இக்கட்டான நேரங்களில் பல்வேறு விஷயங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரோ என்று நாம் கவலைப்பட வேண்டியதாக இருக்கிறது. விஜயை பொறுத்தவரையிலும் அவருடைய வாக்காளர்களாக வயது 21 வயதுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாலும் வாக்குகளை திரட்டி கொடுப்பதற்கு அவர் குழந்தைகளுக்கு ஏராளமான உறுதிமொழிகளை சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே குழந்தைகளை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். அவர் குழந்தைகளுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வாக்காளர்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும்,
அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லும்போது இந்த ஜோதிடரை நியமித்ததே முதல்ல தப்பு. அதை நியமிச்சுட்டு தான் வந்து எதிர்ப்புக்கு பணிந்து பின்வாங்கி இருக்கிறார். அவரை வந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறார். இப்போ இந்த கடந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் வந்து தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில இந்த திட்டங்களுக்கான நிதி உதவிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இது வழக்கமான ஒன்றுதான். இதுல புதிதாக ஒன்றும் இல்லை. இந்த இடத்தில் தான் நாம் கடந்த ஆட்சியில் இதெல்லாம் தொடங்கப்பட்டதை பற்றிய ஒரு தொலைநோக்கை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இது ஒரு ஒரு சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை அறிவார்ந்த தளத்திலே கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட இந்த முயற்சிகள் தொடர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்களுடைய வாக்களிப்பிலே இதெல்லாம் நாங்கள் வந்தால் இதை ரத்து செய்வோம் என்று ஒரு வேளை விஜய் சொல்லி இருந்து இப்ப அதை வந்து அவர் நீட்டிச்சாருன்னு சொன்னா நம்ம இதுல வியப்படைக்கலாம். மற்றபடி இது எல்லாமே அன்றாட நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி நடந்துட்டு இருக்கிறதுனால தார் ரோட்ல பஸ் போகணும், தண்டவாளத்துல ரயில் போகணுங்கிற மாதிரி இதெல்லாம் இயல்பான விஷயம். இதெல்லாம் ஒரு விவாத பொருளாக ஆக்க வேண்டிய விஷயமே இல்லை. குறிப்பா அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ட்விட்டர் பக்கங்கள்லாம் கூட கிட்டத்தட்ட முடக்குவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை ஹைகோர்ட் போய் அது தடை வச்சுட்டாங்க. அப்ப அவங்க இது என்ன வழி செயல்பாட்டுல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா சோசியல் மீடியா வச்சு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதே சோசியல் மீடியாவை குறிப்பாக எக்ஸ்தலத்தில் அந்த குறிப்பாக அரசுக்கு எதிராக பதிவுக்கூடிய அந்த கணக்குகள் அப்புறம் முடக்குவது என்பது எப்படியான செயல்பாடு? தவறான செயல் அது. அதை வந்து பொறுத்த வரைக்கும் சிலர் வந்து அதுக்கு ஒரு நியாயப்படுத்தக்கூடிய வகையில இது விஜய் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே கொண்டு வரப்பட்ட சுற்றுக்கு வந்த சுற்றறிக்கை அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சாங்க. ஆனால் அப்படி இவர் பொறுப்பேற்பதற்கு முன்பே அப்படி ஒரு சுற்றறிக்கை அது வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த காவல்துறை அதிகாரிகளை யார் வழிநடத்தியது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு வழக்கமான அலுவல் நடைமுறை சார்ந்த ஒரு சுற்றறிக்கை என்றால் அது பொதுவெளிக்கு விவாதத்துக்கே வரக்கூடாது. அது அவர்கள் துறைக்குள்ளேயே அது புழக்கத்திற்கு போயிருக்க வேண்டுமே ஒழிய பொதுவெளிக்கு அது வந்திருக்க கூடாது. பொதுவெளிக்கு வருகிறது என்று சொன்னால் அவர்கள் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா அல்லது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைத்தால் அதற்காக நீங்கள் விலை கொடுக்க வேண்டி இருக்கும், அரசினுடைய ஒடுக்குமுறையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், காவல்துறை நடவடிக்கை ஆளாக வேண்டி இருக்கும் என்கிற ஒரு கருத்துரிமையை பறிக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலையும் சுய தணிக்கைக்கு உட்பட வேண்டிய ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நல்வாய்ப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கிறது என்பது நாம் இந்த இடத்துல வரவேற்க வேண்டிய விஷயம். இப்படி அடுத்தடுத்து ஒரு அவர்கள் சொல்லி வந்த விஷயங்களுக்கு மாறாக கருத்துரிமைக்கு எதிரானவர்களாகவும் அறிவியல் மனப்பாங்குக்கு எதிராகவும் சொந்த ஆதாயங்களுக்கு அரசு அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று அவர் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாறாகவும் 2-3 நாட்களிலேயே இப்படி அடுத்தடுத்து அரசை பற்றிய செய்திகள் வருவது என்பது தவிர்க்க வேண்டும் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கடுத்து இப்ப சனாதனம் குறித்து மறுபடியும் ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு தழுவிய அளவில் இந்து முன்னணி ஒரு போராட்டத்தை தெரிவித்திருக்கிறார்கள். உதயநிதியை கண்டித்து சனாதனத்தை இப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லி போயிருக்காங்க. அது சிறுதர் வேம்பு போன்றவர்கள் கூட இதற்கு வந்து ஆதரவாக உதயநிதி நீ ஆட்சிக்கு வரைய வாய்ப்பு இல்லைங்கிறது உங்க முகநூல் பக்கத்துல கூட விமர்சித்து போட்டிருந்தீங்க. அதே போல திருப்பதி பாஜக சேர்ந்த திருப்பதியும் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இப்போ இந்த நேரத்துல இந்த சனாதனம் குறித்த விவாதம் சரியா? இது இந்த அளவுக்கு பேசும் பொருளா மாறுவதற்கு தமிழ்நாட்டுல இப்ப என்ன இடம் இருக்கு? ஏன்னா பிஜேபி கிட்டத்தட்ட எல்லா இடங்களையும் தோற்றிருக்கின்ற போது இது சனாதனம் குறித்த பேச்சுவார்த்தைங்கிறது இப்பொழுது இப்படி ஊதி பெருசாக்கப்படுகிறதா அல்லது இயல்பாக அது எழுகிறதா? ஏன் வந்து இப்ப எதிர்கட்சியை குறிவிக்கிறான்னு புரிஞ்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை இழந்ததற்கான காரணங்களை அந்த கட்சி இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இதை பற்றி தங்களுடைய உயர்மட்ட குழுக்களிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போக பல்வேறு சமூக ஆய்வாளர்கள் எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்பதை பற்றி பேசுகிறார்கள். இன்னும் சிலர் இது நடந்திருப்பது மாற்றமே அல்ல, இது முழுக்க முழுக்க சமூக ஊடகங்களை வைத்துக்கொண்டு மக்களுடைய உளவியலை முற்றுகையிட்டு அவர்கள் தங்களுடைய எதிர்பார்க்கும் முடிவை நோக்கி மக்களை உணர்வுபூர்வமாக அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு வெவ்வேறு விதமான ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் நாம் உன்னிப்பாக இந்த நிலைமையை புரிந்து கொள்வதற்காக நாம் உன்னிப்பாக படித்தறிந்து நம்முடைய புரிதல் மட்டத்தை உயர்த்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இது இப்ப நடந்திருக்கிறத வந்து மிகப்பெரிய ஏதோ ஒரு மக்கள் எழுச்சி போல ஏதோ மக்கள் வந்து விஜய் சொன்ன மிகப்பெரிய புரட்சிகரமான
திட்டத்தை புரிந்து கொண்டு அப்படி அவரும் ஒரு புண்ணாக்கம் வைக்கல, இவங்களுக்கும் அப்படி ஒன்றும் இவங்க புரிஞ்சுக்கிட்டெல்லாம் இவங்க ஒன்றும் அவருக்கு வாக்களிக்கல. அவர் பேசியது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு 1000 ரூபான்னு சொன்னா இவர் 2000 ரூபான்னு சொன்னாரு. இவங்க இந்த இத்தனை சிலிண்டர்னா இவங்க இத்தனை சிலிண்டர் எல்லாமே அவங்க சொன்னதுல பிளஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் பண்ணியிருந்தாரு. அதனால இவருடைய தேர்தல் அறிக்கையில் அப்படியே இந்த நாட்டுக்கே இதுதான் முன்மொழியான ஒன்று அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு முன்னோடி திட்டத்தையும் அவர் முன்மொழியவில்லை. ஆகவே நடந்திருப்பது மாற்றமா புரட்சியா என்றெல்லாம் இட்டு கட்டப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியினர் மிகுந்த கொண்டாட்டமாக அவர்கள் போட்டியிட்ட இடங்களெல்லாம் தோற்று ஒரே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மிகுந்த கொண்டாட்டமாக சனாதனத்தை நீங்கள் ஒழிப்போம் என்று சொன்னதற்காகத்தான் திமுக ஆட்சியை இழந்தது என்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்கதான் முதல்ல இதை களத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ சனாதனத்தை எதிர்த்ததற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமையிலான கட்சிகள் ஆட்சியை இழந்தார்களா இல்லையா என்பது 2வது பட்சம். சனாதனத்தை ஆதரிப்பதை ஒரு முழு நேரமாக அதை செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏன் ஒரு இடத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் தோல்வி கண்டது என்பதை பற்றி நமக்கு அவங்க சொல்லணும்ல. கடந்த தேர்தலில் வாரணாசி தொகுதியிலேயே பிரதமர் மோடி அவர்களே பல சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கையில பின்தங்கி இருந்தார். அப்ப சனாதனம் என்ன அவருக்கு அது என்ன லூஸ் கான்டாக்ட் அது விட்டு அவங்களுக்கு வேலை செய்யுமா? எப்படி அது? அப்ப இந்த கேள்வி இயல்பா எழுது. சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்தது என்று சொன்னால், அப்படி நேரடியா சொன்ன உதயநிதி ஜெயிச்சிருக்கிறார். அப்படியோ அந்த ஆர்குமெண்ட்டுக்காக வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துக்கொண்டால் கூட இதை ஆதரிப்பதாக சொல்லக்கூடிய வானதி சீனிவாசன் தோத்திருக்கிறாரு. நேரடியாக ஒழிப்போம் என்று நாங்க நடத்தின மாநாட்டுல தான் பேசினாரு, அது ஒழிக்கப்பட வேண்டியது என்று. ஆமா, தாமியகாசா நடத்தின சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தான் அவர் பேசினார். அதை ஒட்டித்தான் இது விவாத பொருளாக மாறியது. அப்போ அப்படி பேசிய உதயநிதி வெற்றி பெற்றிருக்கிறார். ஆதரிப்பதாக சொன்ன இவங்க வானதி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்ப இதை சனாதனத்தோட முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்க முடிச்சு போட்டு இழுத்துட்டு வந்தாங்க. அதன் தொடர்ச்சியில தான் நேற்றுக்கு அவர் உதயநிதி பேசும்போது அது வானதிக்கு மட்டுமான பதில் அல்ல, பொதுவாக புதிய அரசு அதனுடைய திசைவழி என்பது சனாதனத்தின் பக்கம் இருந்துவிடக் கூடாது என்று எச்சரிப்பதற்காகவும் சனாதனம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மக்களை பிரிக்கக்கூடிய சனாதனத்தை ஒழித்து கட்டுவது என்பது இந்த சட்டமன்றத்தினுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நேற்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதுல ஸ்ரீதர் வேம்புக்கெல்லாம் என்ன கருத்து இருக்கு? அவரு என்ன சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதுனா, சனாதனம் என்றால் என்றென்றைக்கு மாறாத விதி என்று சொல்லுகிறார்கள். மாறாதது சனாதனம் என்றால் என்றென்றைக்கு மாறாதது. தர்மம் என்றால் அது குறிப்பிட்ட ஒரு குழுவோ தனிநபரோ செய்ய வேண்டிய செயல்களை பற்றி சொல்லுகிறது, அல்லது கடைபிடிக்க வேண்டிய விதிகளை பற்றி சொல்லுகிறது. தர்மம் என்பது சிறந்தது என்றோ அது நல்லது என்றோ நியாயமானது என்றோ பொருள் அல்ல. தர்மம் என்றால் அது ஒவ்வொரு பகுதியினருக்கும் ஒவ்வொரு இனக்குழு என்ன சொல்றது பாலின ரீதியாக பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அல்லது மாறிய பாலினத்தவர்களை நீங்க இன்னைக்கு பாலின ரீதியான குழுக்களாகட்டும், சாதி ரீதியான குழுக்களாகட்டும், அல்லது மத ரீதியான குழுக்கள், அல்லது நீங்க பிற மதத்தவர்களை பற்றி என்ன கருத்து இருக்குது அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கான இந்த மனுஸ்மிருதி இதெல்லாம் எழுதப்பட்ட காலத்துல அன்றைக்கு வேத மறுப்பு மதங்கள் உருவான காலத்தில் புற மதத்தவர்கள் என்று அவர்களுக்கு எதிராக பேசி வசித்தான் இன்றைக்கு RSS கும்பல் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் பேசுகிறது. ஆகவே சனாதனம் என்பது மாறாதது என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றை காப்பாற்றுவதற்கு, அந்த மாறாததுன்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா, சாதி ரீதியான பாகுபாடு, பாலின ரீதியான பாகுபாடு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இது எல்லாம் மாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த மாறாமல் இருப்பதற்கு இசைவாக ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு பாலினமும் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வகுத்து சொல்லுகிறார்கள். நாங்கள் புரிந்து கொண்ட வகையில் இதுதான் சனாதனம் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அது மனிதர்களை பிரிக்கக்கூடியது என்று உதயநிதி அவர்கள் வரையறுத்து சொல்றாரு. இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி ஸ்ரீதர் வெம்ப சொல்லுங்க. சனாதனம் நானும் நீங்களும் வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை சொல்கிறது என்று சொல்லுங்க. ஸ்ரீதர் வெம்பும் நீங்களும் நானும் எந்த புள்ளியில் இணைவதற்கு சனாதனம் வழிவகுக்கிறது என்று சொல்லுங்கள். நாம் அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். அல்லது அவருக்கு இன்னும் சொல்றதுக்கு பத்தலைன்னா
ஏற்கனவே இதை பற்றி ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் காலத்துல இருந்து காஞ்சி பெரியவர்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்கல்ல, அவர் வரைக்கும் பல விஷயங்களை வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவரு காஞ்சி பெரியவர் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து, ஏன்னா அவங்கள வந்து பெரியவர், பால பெரியவர் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து யாருமே சின்னவங்க எல்லாம் யாருமே கிடையாது. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க பூர்வீகத்தில் நமக்கு இருக்கிற இந்த மதத்துக்கு வந்து எந்த பேருமே கிடையாது. இந்து மதம்னு ஒரு பேர் இப்ப வந்து அவன் வச்சிருக்கிறான். அப்படி இந்து மதம் என்று சொன்னால் சிந்து நதி கரையில், சிந்து நதிக்கு அப்பால், சிந்து நதி கரையில் வாழக்கூடியவர்கள் என்று பொருள். சிந்து நதிக்கு அப்பால் இப்போ வந்து இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் எல்லோரையும் சேர்த்து இந்துக்கள் என்று சொல்வதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பொருத்தமான பெயர் கிடையாது. அப்ப நமக்கு ஒரு பொருத்தமான பெயரை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு ஒரு பொருத்தமான பெயரை நமக்கு ஒரு பொருத்தமான பெயரை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாம் சனாதன தர்மத்தின் படியான மதம் என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நமது அனாதி மதம் என்ற ஒரு கட்டுரையில வந்து பேசியிருக்கிறார். அப்போ நீங்க போய் ஸ்ரீதர் வெம்பெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லுங்க, வானதி சீனிவாசன் வந்து சொல்லுங்க, சனாதன தர்மம் என்பது இந்திய சமூகம், தமிழ் சமூகம் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று பணிக்கிறது என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். தமிழ் சமூகம் அதை எப்படி எதிர்கொள்கிறது என்று நேருக்கு நேராக நீங்கள் கண்டறிவீர்கள். இல்ல இது இவரு 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் இல்ல, 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் அவங்க நடத்தலைன்னா அப்புறம் அந்த அமைப்புகளை வச்சிருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அவங்க நடத்தட்டும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அது மட்டும் இல்ல, இவர் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ டிவிகேவை சேர்ந்த முஸ்தபாங்கிற ஒரு எம்எல்ஏவும் அதை பேசும்போது அது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. ஒரு இஸ்லாமியர் இதை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகுது இல்லையா? நாங்களும் டிவிகே தரப்பு சொல்லும் போது பிரச்சனை இன்னும் கூடுதலா பெருசாகுது. சொல்லட்டும்ன்ற நான் வந்து நான் என்ன சொல்றேன், அது சொல்ற ஒரு இஸ்லாமியரா இன்னொருத்தரால ஏன் நீங்க பாக்குறீங்க? நீங்க ஏற்கனவே இந்துக்கள்ல இருந்து சொன்னவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டீங்களா? அம்பேத்கர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னாரு, அவருக்கு பதில் சொல்லிட்டீங்களா நீங்க? அதனால சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னவர் முஸ்தபா தான் முத சொன்னாரா? பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவை பார்த்து கேள்வி கேட்கறாங்க, நாங்களும் எது வந்து ஒழிப்போம்னு சொல்றாரு. ரெண்டாவது, அவர் யாரு? ஒரு இஸ்லாமியராக இன்னைக்கு இருக்கிறார். தேடி பார்த்தால் அவர் யாராக இருக்கக்கூடும் என்று சொன்னால், இந்து மதத்தினுடைய சனாதன வந்து தர்மத்தினுடைய கொடுங்கோன்மையை தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கிருந்து வேறு ஒரு மார்க்கத்தை தலைவராக இருப்பார். நீங்க RSS மோகன் பாகவத் கூட அதான் சொல்றாரு, இந்தியா பூரா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே டிஎன்ஏ ஓடுதுன்னு சொல்றாரு. அப்ப மட்டும் எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்ப முஸ்தபா சொன்னா மட்டும் ஏன் அவர் முஸ்லீம் எப்படி சொல்லலாம்னு ஏன் வந்து அதை பெருசு பண்ணணும்? அவர் சொல்றதுக்கு இன்னும் அவங்க தானே சொல்றாங்க, இங்க இருக்கிற முஸ்லீம்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வேற யாரும் கிடையாது, நம்ம இங்க பூர்வீகத்துல இவங்க எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம், அவங்க வழிமாறிய ஆடுகள் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. வழிமாறிய ஆடு ஒண்ணு அங்க போய் அங்கிருந்து கத்துது நாங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு. இப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு அது நாராசமா கேக்குது? ஓகே 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 இது வந்து அரசியல் மாற்றம் நிகழ்ந்த தருவாயில சித்தாந்தங்கள் மோதங்களும் உருவாயிருக்கிறது. தமிழ்நாடு எந்த பக்கம் என்பது இப்ப வரைக்கும் கூட ஒரு கிளாரிட்டியான ரூட்ல தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட இல்ல தமிழ்நாடு எந்த பக்கம் போகுதுங்கிறது வந்து நீங்க இப்ப ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதகிற இடத்துல இருந்தெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்பதான் ஒரு அரசு பொறுப்பேற்று 2-3 நாள் ஆகுது. அவங்களுடைய அனுபவமின்மை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு வகையான பரவசமான மனநிலை இதெல்லாம் அடங்கி அவர்கள் உணர்வு தழும்பலில் இருந்து சற்றே கீழே இறங்கி வந்து நிஜத்தை அவர்கள் எதிர்கொள்வதற்கான ஒரு காலம் தேவைப்படும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அது வரைக்கும் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு நிலைக்கு திரும்பட்டும் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறது தான் சரியா இருக்கும். ஆனா அதுக்காக அவங்க செய்யறதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இப்ப வந்து எங்க இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, நாளைக்கு காலையில வெள்ளிக்கிழமை என்றுதான் இருக்க வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊடகங்கள் மிக மோசமா போயிட்டு இருக்கு. நீங்க ஏற்கனவே 2003 அந்த டாஸ்மாக் விதிகள்லயே இருக்கு, 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மதுபானம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவு இருக்கிறது. அதுல ஒரு விதியே இருக்கிறது. அது இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் அது அந்த ஏபிபியா இன்னும் அவங்களுடைய ஒரு இணையதளத்துல போய் பார்த்தா விஜய் மீண்டும் சிக்ஸர் அப்படின்னு போடுறாங்க. பெண் அமைச்சர் அவங்க வந்து எல்லாமே ஏதோ இப்போதும் தான் தொடங்குது, தமிழர் நாகரிகமே இன்னையில தான் தொடங்குதுங்கிற மாதிரி
ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ப வைப்பதற்கு சோசியல் மீடியா போதுமானது என்று நினைக்கிறார்கள். கள நிலவரத்தை அறிவதற்கு அவர்கள் தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்களை போன்ற ஊடகங்கள் நான் ஒரு தவறான செய்தி சொன்னால் என்னையும் நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்று சொல்வதற்கான ஒரு அற உணர்ச்சியோடு நீங்க எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான். இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விதியை சரியாக கராராக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு அரசுக்கு உரிமை இருக்கிறது, அது சொல்ல வேண்டும். அப்படி சொல்றத இப்பதான் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முன்வைக்கிறதெல்லாம் ஒரு நேர்மையற்ற செயல். இதெல்லாம் ஆட்சியாளர்களுடைய முகஸ்துதிக்காக செய்யக்கூடிய தரங்கட்ட செயல் என்று நான் இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். குறைந்தபட்சம் உங்களை போன்றவர்கள் இதிலே ஒரு நடுநிலையாக என்று சொன்னால் மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலே மக்களுடைய குரலை சொல்லக்கூடியவர்களாகவும் அரசை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாகவும் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பா நீங்க சொன்னக்கூடிய விஷயம் 2 நாட்கள் அரசு ஏற்று 2 நாட்களில் இது பெரிய அளவு எதிர்வினையும் எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கிறார்கள். திரும்ப அவங்களை வாபஸ் வாங்குற சொல்லியும் இருக்கிறது. தமிழ்நாடு அப்படிப்பட்ட அல்லங்கிற ஒரு கிளாரிட்டியும் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக நீங்க சொல்வது கூட அவர் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தன்னை யார் என்று அவர்களே அறிவித்துக் கொள்ளும் வரை இது தொடரும் என்று நினைக்கிறேன். உங்களை போன்ற முற்போக்காளர் தொடர்ந்து கருத்துக்கள் முன்வைக்கும் போது அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணாம போக முடியாதுங்கிறே நம்புறோம். இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாத சூழலில் அறக்களத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கிற நன்றி தொடர்.